தூய உள்ளத்தோட வாழலை என்றா எந்த நிமிஷத்தில மனுஷன் அல்லாஹ்வுடைய பார்வையில கேவலம் அடைஞ்சி இழிவாகி விழுந்துருவான்னு தெரியாது. இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மனிதன் ரொம்ப பயப்பட வேண்டிய இடம் தானா உள்ளம். பெரிய பெரிய மனுஷரே ஒரு நிமிஷத்துல பிறந்து காபிரா மாறி இருக்கிறாங்க. பெரிய ஆட்கள், தொழுதவங்க, ஓதினவங்க, ஜகாத்து கொடுத்தவங்க, திக்ரு செஞ்சவங்க, ஹஜ்ஜு செஞ்சவங்க, பள்ளி கட்டினவங்க, மதரசா கட்டினவங்க, அடுத்த நிமிஷம் ஈமான பறிபுடுத்தி பேசியிருக்கிறாங்க. ஏன்? அடி மனசில அசிங்கமான பாவங்கள் இருக்குது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அசிங்கமான பாவம் தான் ஒன்று பொறாமை, அதை விட பயங்கரம் பெருமை. கிபர் இருக்கிறே, இதை வெளிச்சாக்கி கொண்டுதான் மௌத்தாகும். உள்ளத்தில் மனிதனுக்கு தெருபடாமல் இருக்கக்கூடிய மிக பொல்லாத ஒரு தீய அருவருப்பான ஒரு குற்றம் தான் மற்றவங்களை விட நான் பெருசு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோட உள்ளத்தில தொன் கணக்கு தேவையில்லை, கிலோ கணக்கு தேவையில்லை, கடுகளவு அணுவளவு பெருமை இருக்கிற நிலைமையில அதை துப்பரவு பண்ணாம மௌத்தானா அவருக்கு நேரே சொர்க்கம் போக இயலாதா. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிப்ர். கடுகளவு பெருமை இருக்கிற நிலைமையில ஒரு மனிதர் எழும்பின உடனே சொர்க்கம் போயிடாதுன்னு சொன்னார். தொழுகை இருக்கும், மற்ற அமலம் இருக்கும், ஆனா அவருடைய உள்ளத்தில கிபர் என்ற அசிங்கம் இருக்குது, துப்புரவு பண்ணாம மௌத்தாகிட்டார். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு பயந்தாங்க. சிலர் என்ன நேரம் புதிய உடுப்பு போடும், சிலருக்கு என்ன நேரம் புதிய ஷூ போடணும், சிலருக்கு என்ன நேரம் நல்ல செருப்பு போடணும். இதைத்தான் பெருமை என்று சொல்றாங்களா? யா ரசூலல்லாஹ், எங்களையும் எத்தனையோ பேர் இருக்கிறோம், நல்ல உடுப்பு உடுக்க ஆசை, நல்ல செருப்பு போட ஆசை, அப்ப நாங்க எல்லாரும் பெருமை பிடிச்சவங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடுப்புக்கும் செருப்புக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இல்லை, அது அழகியலோட சம்பந்தமானது. ஒரு மனிதன் அழகாக உடுக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான், அழக விரும்புகிறவன் ரப்பு. பெருமை என்பது என்ன தெரியுமா? பெருமை என்பது உள்ளத்தோடு சம்பந்தமானது. பத்ருல் ஹக், பெருமை பிடிச்சவனுக்கு 2 அடையாளம் இருக்குது. முதலாவது அடையாளம், ஒரு விஷயம் உண்மை என்று தெரிஞ்ச பிறகும் இவன் எனக்கு சொல்றானே என்று சொல்லி அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. ஹக்கண்டு விளக்குது, அதை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுது இல்லையா, உங்களிடம் கிபர் என்ற நோய் இருக்குது. பத்ருல் ஹக், ஹக்க மறுக்கிறது. 2வது சொன்னாங்க, அடுத்த மனிதர்களை இழிவாக கேவலமாக பார்க்கிறது. அடுத்தவர்களை கேவலமா பார்க்கிறது. இந்த 2ம் இருந்தால் கிபருடைய அடையாளம். கல்வில கிபர் இருக்குது, அவருடைய உள்ளத்துக்கு டயலஸ் பண்ணணும், அவருடைய உள்ளத்தை துப்புரவு பண்ணணும், அவருடைய உள்ளத்துக்கு மருந்து செய்யணும். அப்படி இல்லாம மௌத்தாகிறது ஆபத்து. ஆகவேதான் வருட முடிவில புதிய ஆண்டுகள் வரும்போது இந்த விஷயத்தில முன்னோர்களான பெரிய மனிதர்கள் ரொம்ப பெரிய கவனம் செலுத்தினார். அல்லாஹ்